ஹாய், இன்னைக்கு வீடியோவில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு இல்லை வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக நான் வெண்டைக்காவை அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நல்லா போட்டு நம்ம அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெண்டைக்காய் அந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது இதே கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க. கடுகு ஓரளவுக்கு பொரியும் போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், எண்ணி பார்த்தா ஒரு 15 வெந்தயம் தான் இருக்கணும். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டுற அளவு 2 பேருக்கான குழம்பு அளவு தான் நான் காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல தான் இருக்குது. நான் வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லாவே கோல்டன் கலரில் வதக்கியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூளும் ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுருங்க. மூடி போட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா மேஷ் ஆகி வரணும் நம்மளுக்கு தக்காளி. நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வந்தால் தான் நல்ல ஃப்ளேவரும் இருக்கும், அந்த குழம்போட திக்னஸும் வரும். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது கடையில் வாங்கின மிளகாத்தூள்ன்றதுனால காரம் அதிகமாக இருக்கும், அதனால நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் இதுவே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்ட உடனே தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணி இதையே ஒரு 2 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வெண்டைக்காய் கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி ஆட் பண்ணணும். ஒரு சில வெஜிடபிள்ஸ் இருக்குது, வெண்டைக்காய், அவரைக்காய், அப்புறம் கருணக்கிழங்கு, இதெல்லாம் நம்ம புளி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரம் வேகாது. அதனால் நம்ம முன்னாடியே நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெண்டைக்காய் வெந்துருச்சு. நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/2 லெமன் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். வீடியோவில் காட்டியிருப்பேன், அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இதுவே நல்ல புளிப்பாக நல்ல காரமாக இருக்கும். இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போய் நல்லா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.